திடீர்னு இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்குலாம் அவங்க இன்னும் எவ்வளோ நாள் வாழ போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. இதை பார்த்த ஒருத்தன் இதெல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக அவன் ஒரு லைவ் போடுறான். அதுல அவன் ஒரு 10வது மாடிலிருந்து குதிக்கிறான். அப்படி குதிக்கும் போது தெரியாம கீழே நடந்து போயிட்டு இருக்க மேல குதிச்சிடறான். அதை நடந்து போயிருந்தவன் இறந்து போயிடறான். ஆனா அவன் மேல விழுந்த இவன் உயிர் தப்பிச்சிடறான். அடுத்த வாட்டி ஒரு பாலத்திலிருந்து கீழே விழுறான். அப்படி கீழே விழுந்த அவன் ஒரு மணல் லாரி மேல குதிச்சு அப்பயும் அவன் உயிர் தப்பிச்சிடறான். கடைசியா ஒரு ஹெலிகாப்டர்ல இருந்து கீழே விழுறான். அப்பயும் அவன் ஒரு பேசஞ்சர் ஏர்ஃபில் மேல விழுந்து சில காயங்களோட உயிர் தப்பிச்சிடறான். அதுக்கப்புறம் ஒரு லேடிக்கு இவங்க 2 நிமிஷம் தான் உயிர் வாழ போறான்னு சொல்லிட்டு அவங்களோட போனுக்கு மெசேஜ் வருது. இதை பார்த்து அந்த லேடி ரொம்ப பயந்து அவங்களோட வீட்டுல இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் பொருட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சிடறாங்க. நம்ம உயிர் தப்பிச்சோம்னு சொல்லிட்டு நினைச்சு அவங்க சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அலமாரி மேல இருக்க ஒரு பொருள் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும் போது அந்த அலமாரி அவங்க மேல விழுந்து அவங்க இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு லேடிக்கு அவங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிர் வாழ போறான்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் வர அவங்களும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொருளை கூட வாழ்ந்து குழந்தை பெற்று அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா கடைசியா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்க தாத்தாக்கு அவர் இன்னும் 12 வருஷம் வாழ போறான்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது. ஆனா அவரை பார்த்துட்டு இருக்க நர்ஸுக்கு அவங்க இன்னும் 64 நாள் உயிரிழப்பான்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்திருக்கு. இதை பார்த்து அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க.